பல்லாயிரக்கணக்கானவர்களின் குடியுரிமையை பறித்தது சமீபத்திய குவைத் குடியுரிமை கொள்கை. திருமணத்திற்குப் பிறகு இங்கு குடியுரிமை பெற்றவர்களின் குடியுரிமையை அரசாங்கம் ரத்து செய்கிறது. இந்த பட்டியலில் குவைத் ஆண்களை மணந்து குடியுரிமை பெற்ற பெண்களும் அடங்குவர். குவைத் அரசாங்கத்தின் இந்த முடிவின் விளைவாக மக்கள் காலையில் எழுந்தவுடன் அவர்களின் வங்கிக் கணக்குகள் மூடப்பட்டு அத்தகைய மக்களின் அனைத்து வசதிகளும் சம்பித்துவிட்டன. இதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவரது குடியுரிமை இழக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மே 2024இல் குவைத் அமீர் ஜனநாயகத்தை அச்சுறுத்தல் என்று கூறி அரசியலமைப்பில் திருத்தங்களை அறிவித்தார். குவைத்தில் வசிக்கும் லாமா என்ற பெண் குவைத் நகரில் கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தத் தொடங்கிய போது தனது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதையும் தனது குடியுரிமை ரத்து செய்யப்பட்டதையும் கண்டுபிடித்தார். லாமா ஜோர்டானைச் சேர்ந்தவர். டிசம்பர் 2023இல் அமீர் ஷேக் மெஷால் அல் சபா குவைத்தின் அமீரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இதனுடன் அரசியலமைப்பின் சில பகுதிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இங்குள்ள மக்களுடன் இரத்த உறவு கொண்டவர்கள் மட்டுமே குவைத்தின் குடிமக்களாக கருதப்படுவார்கள் என்று குவைத் அமீர் கூறுகிறார். குவைத்தில் வசிக்கும் 5 மில்லியன் மக்களில் 1/3 பேர் மட்டுமே உண்மையான குவைத் மக்கள் என்று அமீர் ஒரு உரையில் கூறினார். இனிமேல் குவைத்தில் பூர்வீக மக்கள் மட்டுமே வாழ்வார்கள் என்று அமீர் கூறியுள்ளார். கடந்த 2024 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து குடியுரிமை இழந்த 37,000 பேரில் 26,000 பேர் பெண்கள். கடந்த டிசம்பரில் தார்மீக ஊழல், நேர்மையின்மை அல்லது செல்வந்தர்கள் மற்றும் மதப்பிரமுகர்களை விமர்சித்தல் போன்ற காரணங்களுக்காக குடியுரிமையை ரத்து செய்யக்கூடிய ஒரு சட்டம் திருத்தப்பட்டது. இதன் கீழ் உள்துறை அமைச்சர் தலைமையிலான உயர்மட்டக் குழு யாருடைய குடியுரிமை செல்லுபடியாகும் என்பதை முடிவு செய்து வருகிறது. குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் ஒவ்வொரு வாரமும் வெளியாகி வருகின்றன. தகவல்களின்படி குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் ஒவ்வொரு வாரமும் பகிரங்கப்படுத்தப்படுகின்றன. மக்கள் பயத்தின் காரணமாக இந்த பட்டியல்களில் தங்கள் பெயர்களையோ அல்லது தங்கள் உறவினர்களின் பெயர்களையோ தேடுகிறார்கள். குவைத்தில் இரட்டை குடியுரிமை அனுமதிக்கப்படுவதில்லை. எனவே குவைத் குடியுரிமையை பெறுபவர்கள் தங்கள் அசல் குடியுரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டும். குவைத்தின் பாராளுமன்றம் முடியாட்சி வளைகுடாவில் அரிதானது என்றாலும் அதன் குடியுரிமை அமைப்பு குவைத் தந்தைக்கு பிறந்தவர்களுக்கு அரசியல் உரிமைகளை கட்டுப்படுத்துகிறது. குடியுரிமையை இழந்து மனைவியை இழந்த ஒரு குவைத் நபர் அரசாங்கம் அப்பாவி பெண்கள் மற்றும் மோசடி செய்பவர்களை சமன் செய்வதாக கூறினார். ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான அவரது மனைவியின் ஓய்வூதியம் 6 மாதங்களுக்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டது மற்றும் அவரது வங்கிக் கடன் முடக்கப்பட்டது. இந்த செயல்முறை குவைத் சட்டத்தின்படி முழுமையாக மேற்கொள்ளப்படுவதாகவும் அது தேசிய அமைப்பின் ஒருமைப்பாட்டை பேணுவதற்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இது பிரதிபலிக்கிறது என்றும் குவைத் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். குவைத்தின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக கருதப்படுகிறது. குறிப்பாக யாருடைய குடியுரிமையும் தன்னிச்சையாக பறிக்கப்படக்கூடாது என்ற கொள்கையை மீறுவதாக கருதப்படுகிறது. மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் அனைவருக்கும் ஒரு குடியுரிமைக்கான உரிமை உண்டு என்றும் கூறுகிறது. நன்றி, வணக்கம்.